ஹாய் செல்ல குட்டீஸ், வெல்கம் டு மேக் லீடர்ஸ். ஹாவ் அ நைஸ் டே. இன்னைக்கு மேக்ஸ் கிளாஸில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1 பார்த்துட்டு இருக்கோமாடா. டேர்ம் 1 என்ன பார்க்குறோம்? யூனிட் 2 என்ன? நம்பர்ஸ். ஆல்ரெடி நம்பர்ஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? 2.1ல் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 9 பார்த்துருக்கோமா? நம்பர்ஸ்னால் என்ன, நம்பர்ஸ் எப்படி கவுண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி நம்ம பார்த்தோமா. இன்னையோட கிளாஸ் 2.2 அடிஷனில் பார்க்க போகிறோம். தென் அப்புறமே நம்ம என்ன பண்ண போகிறோம்? அடுத்த கிளாஸில் சப்ராக்ஷன், ஜீரோ, இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமாடா. 2.2 அடிஷனில் நம்ம என்னென்ன மெயினாக பார்க்க போகிறோம்னா அதோட கீவேர்ட்ஸ் பார்த்துடலாமாடா. ஆடுனா என்ன, அப்புறம் டோட்டல்னா என்ன, ஆல் டுகெதர்னா என்ன, அண்ட் மோர்னா என்ன, அப்படின்னு நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம என்ன சொல்லிட்டே வரலாம், பார்த்துட்டே வரலாம். ஆட் பண்ணுறதுனா, இப்போ இங்கே ஐஸ்கிரீம் இருக்காடா, எனக்கு எத்தனை ஐஸ்கிரீம் இருக்குன்னா என்னடா பண்ணுவீங்க? 1, இது ஒரு 1. இப்போ 1 + 1 2. இந்த ப்ளஸ் இப்போ சேர்க்குறீங்களேடா, ப்ளஸ் பண்ணுறீங்களா, அதுதான் ஆடு. மொத்தமாக என்னட்ட இங்கே எத்தனை இருக்குதுன்னு சொல்லுவீங்க? 2. அது சொல்கிறீங்களா, அதை தான் என்னது? டோட்டல், மொத்தம் அப்படி சொல்லி ஒன் பை ஒன்னாக நம்ம கிளியராக பார்த்துட்டே வரலாம். இப்போ அடிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கம்பைன் டுகெதர்னா ஒன்றாக இணைத்தல் சொல்லணும், இல்லைன்னா ஒன்றாக சேர்த்தல். இப்போ இந்த ஒரு மரம் இருக்கு, இங்கே ஒரு ட்ரீ இருக்கு, இங்கே ஒரு ட்ரீ இருக்கு. இந்த ரெண்டு ட்ரீயையும், இந்த ஒரு ட்ரீயையும் இந்த ஒரு ட்ரீயையும் நம்ம ஒன்றாக சேர்க்க போகிறோம். சேர்க்கறதுக்கான சிம்பிள், அதோட சிம்பிள் என்னடா? ப்ளஸ். இதை வந்து என்ன சொல்லுவோம்? அடிஷனோட சிம்பிள். ஓகேவா? அடிஷனோட சிம்பிள் என்னது? ப்ளஸ்ஸு. இதுதான் ஒன்றாக சேர்த்தல், இல்லைன்னா இணைத்தலுக்குரிய சிம்பிள்னு நம்ம தான் சொல்கிறோம், அடிஷனுக்குரிய சிம்பிள். இப்போ சேருங்களேன், இங்கே ஒரு ட்ரீ இருக்குது, இங்கே ஒரு ட்ரீ இருக்குது. இது ரெண்டையும் சேர்த்தோம்னா எத்தனை ட்ரீ வரும்னு சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். 1 2 சேர்த்தா எத்தனை ட்ரீ வருது? 2 ட்ரீ. வெரி குட். இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு ஃப்ளவர் இருக்குது, இங்கே ஒரு ஃப்ளவர் இருக்குது. அப்போ எத்தனை ஃப்ளவர் இருக்குது? 2 ஃப்ளவர். அதோட இந்த ஒரு ஃப்ளவரை என்ன செய்ய போகிறாங்க? கம்பைன் பண்ண போகிறாங்க. கம்பைன் பண்ணால் இங்கே என்னடா கிடைக்குது? 1 2 3. ஸோ கம்பைன் பண்ணால் என்ன கிடைக்குது? 3 கிடைக்குது. இங்கே பாருங்க, 2 + 1 3 தானடா. இங்கே ஒரு 3 பால்ஸ் இருக்கு, அதோட இந்த 1 பாலை வந்து என்ன பண்ண போறாங்க? கம்பைன் பண்ண போறாங்க. ஸோ சேர்க்க போறாங்க, ஒன்றாக சேர்க்கறதுக்கு குறியீடு பிளஸ். அதை வந்து என்ன சொல்ல, சேர்த்தா கிடைப்பது எத்தனைனா இந்த அது கவுண்ட் பண்ணி எழுதணும். ஓகேவா? இப்போ இங்கே 1 2 3. 3யோட எத்தனை பால் சேர்க்குறாங்க? ஒரே ஒரு பால் சேர்க்குறாங்க. 3 + 1 என்னடா? 4. 4 இருக்கா? நம்ம இந்த சைடு பார்க்கலாமா? ரைட் ஹேண்ட் சைடு. 1 2 3 4. ஸோ 4 பால் இருக்கு. நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான். ஸ்கொயர் பிக்சர் இருக்கா? இங்கே ஒரு 4 ஸ்கொயர் பிக்சர் வந்து இருக்கு, அதோட ஒரு ஸ்கொயரை வந்து என்ன செய்யறாங்க? சேர்க்குறாங்க. கவுண்ட் பண்ணுவோமாடா? 4 இருக்கானா? 1 2 3 4 + 1 5. ஸோ அது ஒன்றாக சேர்த்தா நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு பாருங்க. 1 2 3 4 5. ஸோ இந்த சைடு என்ன இருக்கோ அதோட என்ன செய்யறாங்க? ஒன்று இணைத்தால் கிடைப்பது ரைட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து என்ன இருக்குன்னு பாருங்க. அதை வந்து ஒன்றாக இணைச்சோம்னா ரைட் ஹேண்ட் சைடு உள்ள ஆன்சர் நமக்கு என்ன செஞ்சிடும்? கிடைச்சிரும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க மேடம், ஆட் அண்ட் ரைட். இதை என்ன செய்யணும்? நீங்க ஒவ்வொன்றா ஆட் பண்ணி கீழே என்ன வந்து ரைட் பண்ணணும். இதுல எனக்கு எத்தனை ஸ்டார் இருக்குன்னு நீங்க வந்து சொல்லுங்க பார்ப்போம். 1 2 3 4 5. ஸோ எத்தனை ஸ்டார் இருக்கு? 5 ஸ்டார் இருக்கு. ஆட் பண்றதோட சிம்பிள் போட்டாச்சு. இங்க எத்தனை ஸ்டார் இருக்கு? 1 2. ஸோ எத்தனை ஸ்டார்? 2 ஸ்டார். இதை ரெண்டையும் சேர்த்தோம்னா நமக்கு எத்தனை ஸ்டார் இருக்குன்னு பார்த்துருவோமாடா. இங்க இருக்க 5 ஸ்டாரை அப்படியே நீங்க என்ன செஞ்சுக்கோங்க? அரைஞ்சுக்கோங்க. தென் இந்த பக்கம் இருக்கு இல்லையா 1 2, அதையும் சேர்த்து நம்ம என்ன செய்யணும்? எனக்குள்ள வர வச்சுக்கணும். ஸோ மொத்தம் கவுண்ட் பண்றீங்களா? 1 2 3 4 5 6 7. ஸோ 7 இருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் இந்த ட்ரீ மணி இருக்குல்லடா, இதுல கவுண்ட் பண்ணுவோமே. எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்றீங்களா? 1 2 3. ஸோ 3 நம்ம என்ன சொல்லியாச்சு? ரைட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணனால சிம்பிள் வந்து பிளஸ் சிம்பிள் போட்டாச்சு. இந்த பக்கம் இருக்க இந்த ட்ரீ மணியை கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3. ஸோ 3 போட்டாச்சு. இந்த 3யையும் இந்த 3யையும் நம்ம இங்க வந்து போடணும். 1 2 3 4 5 6. ஸோ எத்தனை மொத்தமா எத்தனை இருக்கு? 6 இருக்கு. தென் இந்த ஸ்கொயர் பார்ப்போமா? கவுண்ட் பண்றீங்களா? 1 2 3 4. மொத்தம் எத்தனை இருக்கு?
4 ஸ்கொயர் இருக்கு. ஆட் பண்றதுக்காக நம்ம என்ன போடுறோம்? பிளஸ் சிம்பல் போடுறோம். இங்க ஒரு ஸ்கொயர் இருக்கா? ஓகே, அதை எழுதியாச்சு. மொத்தம் நமக்கு எத்தனை இருக்குன்னு பார்க்க என்னடா பண்ணணும்? கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5. ஸோ எத்தனை ஸ்கொயர் இருக்கு? 5 ஸ்கொயர். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஆட் பண்ண சொன்னாங்கன்னா ஆட் பண்ணி அது கீழே எத்தனை ஃபிகர் இருக்கோ அதை வந்து கவுண்ட் பண்ணி நீங்க வந்து எழுதிடணும். அதான் ஆட் அண்ட் ரைட். நெக்ஸ்ட் நம்ம ரைட் பண்றோம் இல்லையா, அதுல எத்தனை விதமா எழுதலாம்னு போடுறது தான் இது. ஓகேவாடா? இங்க பாருங்களேன், இங்க என்ன கொடுத்துருக்காங்க? மேங்கோஸ் கொடுத்துருக்காங்களா? மேங்கோஸை வந்து எப்படிலாம் ஆட் பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. நம்ம எப்பயும் எப்படி பண்ணுவோம்? மேங்கோஸா 1 2 3 4. ஸோ மேலே உள்ள ரோவில் எத்தனை மேங்கோஸ் இருக்கு? 4 மேங்கோஸ் இருக்கு. அப்போ 4 நம்ம ரைட் பண்ணிடணும். ஆட் பண்ணுறனால ஆட் பண்ணுற சிம்பிளை ப்ளஸ் சிம்பிளை போட்டாச்சு. அடுத்து கீழே உள்ள மேங்கோஸை கவுண்ட் பண்ணுங்க. கவுண்ட் பண்ணோம்னா 1 2 3. ஸோ எத்தனை சிம்பிள், எத்தனை மேங்கோஸ் இருக்கு? 3 மேங்கோஸ் இருக்கு. அப்போ 4 + 3 7. நம்மளால இப்படி மட்டும்தான் கவுண்ட் பண்ண முடியுமாடா? இல்லை, இப்படி நம்ம கீழேயும் அப்புறம் நான் மேலே எழுதவே சொன்னாலும் ரைட்டு தான், எழுதலாம். ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 2 3. கீழே வரிசையில் எனக்கு என்ன சின்னது? செகண்ட் ரோல எனக்கு 3 மேங்கோஸ் இருக்கு. நான் அதை ஆட் பண்ண போறேன். ஸோ ப்ளஸ் சிம்பிளா போட்டாச்சு. மேலே எத்தனை மேங்கோஸ் இருக்கு? 1 2 3 4. 4 மேங்கோஸ் இருக்கு. அப்ப 4 + 3னாலும் 7 தான், 3 + 4னாலும் 7 தான். இந்த மேலையும் அடுத்து கீழையும் கூட்டலாம், இல்லைன்னா கீழையும் மேலையும் கூட்டலாம். புரியுதாடா? இப்ப நெக்ஸ்ட் நீங்களே சொல்றீங்களா? ஆப்பிளுக்கு எந்த மாதிரி எழுதலாம்? மேல ஃபர்ஸ்ட் இதை எழுதிடலாமா? கவுண்ட் பண்றீங்களா? ஓகே, 1 2 3 4 5. ஸோ என்ன பண்ணணும்? 5 எழுதிருங்க. ஆட் பண்றதுனால ப்ளஸ் சிம்பிள் போட்டுருங்க. அடுத்து கீழே உள்ள ரோல எத்தனை ஆப்பிள் இருக்கு? 1 2 3. அப்போ 3 போட்டுருங்க. 5 + 3 என்னது? 8. இதை அடுத்து எப்படி எழுதலாம்? கீழே ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ணிக்கிறேன், அப்புறம் நான் மேலே கவுண்ட் பண்றேனாலும் ஓகே தான். கீழே கவுண்ட் பண்ணுங்க பார்ப்போம். 1 2 3. அப்போ நான் 3 எழுதிடணும். ஆட் சிம்பிள் போட்டாச்சு. நெக்ஸ்ட் மேலே உள்ள 5 ஆப்பிள்ஸை நான் எழுதிட்டேன். 3 + 5 8. இப்போ இதை எப்படி எழுதலாம்டா? 2 விதமாகவும் நம்ம எழுதலாம். மேலே ஃபர்ஸ்ட் எழுதிட்டு தென் கீழே எழுதலாம், அப்புறம் கீழே கூட்டிட்டு மேலே கூட்டலாம். ஓகே தானே? இப்போ பாருங்க, மேலே வந்து வாட்டர்மெலன் இருக்கா? எத்தனை இருக்கு? 1 2 3. 3 போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? ஆட் பண்ணுறனால ப்ளஸ் சிம்பிள் போட்டுட்டேன். கீழே ஒரே ஒரு வாட்டர்மெலன் இருக்கனால 1 போட்டுட்டேன். 3 + 1 என்னடா? 4. ஓகே, வெரி குட். அடுத்து நான் எப்படி எழுதலாம்? 1. கீழே எனக்கு ஒன்னே ஒன்று இருக்கு. ஸோ 1 போட்டுட்டு ப்ளஸ் சிம்பிள் போட்டுட்டு மேலே உள்ள வாட்டர்மெலன் எத்தனை இருக்கு? 1 2 3. அப்போ 1 + 3னாலும் 4 தான், 3 + 1னாலும் 4. அப்போ இதை எத்தனை வேலை நம்மளால எழுத முடியும்? 2 விதமா நம்மளால எழுத முடியும். ரெண்டுமே கரெக்டு தானடா? மேலே ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அப்புறம் கீழே எழுதலாம், கீழே எழுதிட்டு மேலே எழுதலாம். அடிஷனை பொறுத்தவரை எப்படி எழுதுனாலும் கரெக்டாக வந்து என்ன செஞ்சிருங்க? ஆட் பண்ணிருங்க. அதுதான் இந்த பீட்ஸை இதை ஆட் பண்ணுறத எப்படிலாம் நம்மளால சீக்கிரமாக ஆட் பண்ண முடியும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்னா, பீட்ஸை வச்சு எப்படி ஆட் பண்ண முடியும், அடுத்து உங்கள் கையில் இருக்கிற ஹேண்ட்ஸில் உள்ள ஃபிங்கர்ஸு அதை வச்சு எப்படி ஆட் பண்ணலாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய் செல்லக்குட்டீஸ், பாய்.